அக்கா, கடைசியா நீ சொன்ன மாதிரியே இவ இந்த பிளானையும் சொதப்பிட்டா. ஏதோ சிலுசில்லா உடைச்சு போட்ட பீங்கான கொட்டி வச்சிருப்பான்னு பார்த்தா ஏதோ சுக்குநூறா கிழிச்சு போட்ட பேப்பர் தான்க்கா கிடக்குது. உண்மையிலேயே இவளை நம்புறது மொன் குதிரைய நம்பி ஆத்துல இறங்குறதுக்கு சமம். அத்தை, நான் உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுனே தெரியல. நான் சத்தியமா சொல்றேன், அந்த இடத்துல நான் உடைஞ்சு போன கண்ணாடியை தான் போட்டு வச்சேன். உங்களுக்கு நம்பிக்கை இல்லனா என் கூட வாங்க. ஐயோ ஐயோ வீணா, ஐயோ ஐயோ, ரத்தம் ரத்தம் வருது. காவேரி, சீக்கிரம் போய் ஃபர்ஸ்ட் எய்ட் பாக்ஸ் எடுத்துட்டு வா. நீங்க எல்லாரும் என்ன நினைக்கிறீங்களோ அது நடக்காது. அது எதையும் நான் நடக்கவும் விட மாட்டேன். சித்தப்பாவே துர்கா இங்கதான் இருக்கணும், அவளுக்கு உதவியா கௌரியும் இங்கதான் இருக்கணும்னு அன்னைக்கே ரொம்ப தெளிவா சொல்லிட்டாருல்ல. இருந்தாலும் அதை நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். என்னடி உன் பிரச்சனை? போனா போதுன்னு உன்னை விட்டு வச்சா நீ என்னடானா மறுபடியும் எங்க முன்னாடி வந்து நின்னு இவ்ளோ திமிரா பேசிட்டு இருக்க? இங்க பாருடி, நல்லா கேட்டுக்க. நான் உன்கிட்ட சவாலாவே சொல்றேன். உன்னையும் உன் சித்தி துர்காவையும் ரத்த களரியோட இந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பல, என் பேர் வீணா இல்லடி. இங்க பாருங்க, இந்த வீட்ல துர்காக்கு எதிரா நீங்க 3 பேரும் பண்ற எந்த வேலையும் எனக்கு தெரியாதுன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? நீங்க பண்றது மொத்தமும் எனக்கு நல்லாவே தெரியும். இப்ப நான் நினைச்சா கூட அசோக் சித்தப்பா கிட்ட போய் உண்மையை சொல்லி உங்க 3 பேரோட முகத்திரைய ஆதாரத்தோட என்னால கிழிக்க முடியும். ஆனா நான் அதை செய்ய மாட்டேன். ஏன்னா இது என்னோட துர்கா வாழ வந்த வீடு. ஒரு பொண்ணு ஒரு வீட்டுக்கு வந்து வாழ வந்திருக்கான்னு வச்சுக்கோங்க, அவ வந்து அந்த குடும்பத்தை வாழ வச்சான்னு தான் இருக்கணுமே தவிர அந்த குடும்பத்தை சீரழிச்சிட்டான்னு யாரும் சொல்லக்கூடாது. அப்புறம் வீணா, என்ன சொன்ன நீ? ஏன் கண்ணு முன்னாடியே நீ என்னோட துர்காவை ரத்த கலரியோட இந்த வீட்டை விட்டு துரத்திடுவியா? ஓ, உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்கா? கண்டிப்பா துரத்தி காட்டுறேன்டி. சரி, சவால். இவ்ளோ தூரம் வந்துட்டதுக்கு அப்புறம் நானும் திரும்ப பேசலன்னா தப்பாயிடும்ல. இங்க பாரு வீணா, நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. உன்னால மட்டும் இல்ல, உன்னை சுத்தி இருக்கிற யாராலையும் என் துர்கா நிழல கூட தொட முடியாது. என் துர்காவை நீ கொடுமைப்படுத்தணும்னு நினைச்சனா இனிமே அது முடியாது. இதுக்கப்புறம் எதுவா இருந்தாலும் எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னை தாண்டி தான் உன்னால என் துர்கா கிட்டயே போக முடியும். அதனால முடிஞ்சா உங்களால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிக்கோங்க.
துர்காவோட இந்த நிலைமைக்கு நானே ஒரு காரணமாயிட்டேன். எப்படியாவது துர்காவுக்கு மறுபடியும் கண் பார்வையை திரும்ப கொண்டு வந்துடணும். துர்கா, சின்னையா, ஏய் உட்காரு, பரவாயில்ல. துர்கா, என்ன மன்னிச்சிடு துர்கா. உனக்கு இப்படி நடக்கும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. என்னோட உயிரை காப்பாத்துன உன்னை இந்த நிலைமையில பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு துர்கா. ஏன் சின்னையா நீங்க இப்படிலாம் பேசுறீங்க? எனக்கு இப்படி ஆனதுக்கு பாவம் நீங்க என்ன பண்ணுவீங்க? நீங்களும் எங்க கூட அந்த கழுகு மலைக்கு வந்ததால மட்டும்தான் நான் உயிரோடவே இருக்கேன். நீங்க அவ்வளவு தூரம் போக வேண்டாம்னு சொன்னீங்க. ஆனா உங்க வார்த்தையை மீறி கௌரிக்காக தான் நான் அங்க போனேன். இதுல உங்க தப்பு என்ன இருக்கு? நீங்க எதுக்காக மன்னிப்பு கேக்குறீங்க சின்னையா? துர்கா, நீ 1000 தான் சமாதானம் சொன்னாலும் என் மனசு அதை ஏத்துக்க மாட்டேங்குது. சின்னையா, நம்ம வாழ்க்கையில எப்போ எந்த விஷயம் எப்படி நடக்குங்கிறத நாம முடிவு பண்ண முடியாது. நமக்கு மேல ஒரு தெய்வ சக்தி இருக்கு. அதுதான் எல்லாத்துக்கும் ஒரே காரணம். வார்த்தைக்கு வார்த்தை நீ கடவுளை பத்தி பேசுறியே, ஆனா உனக்கு இப்படி ஒரு ஆபத்து வரப்ப எந்த கடவுளும் வந்து உன்னை காப்பாத்தவே இல்லையே. யாரு சொன்னது சின்னையா? என்னை காப்பாத்த வந்த கடவுளே நீங்க தான். நீங்க இருக்க போய் தானே என்ன அங்க இருந்து தூக்கிட்டு வந்து ஹாஸ்பிடல்ல சேர்த்தீங்க. இல்லனா அந்த காட்டிலே என்னோட கதை முடிஞ்சிருக்கும் சின்னையா. இப்ப கூட என் மனசு கஷ்டப்பட கூடாதுங்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பேசுறேன்னு எனக்கு நல்லா தெரியும் துர்கா. சின்னையா, கண்டதே நினைச்சு மனசை போட்டு குழப்பிக்காம நிம்மதியா தூங்குங்க. எனக்கும் தூக்கம் வருது சின்னையா. தூங்கி எழுந்திருச்சா எல்லாம் சரியாயிடும். துர்கா, நீ இப்ப என்ன பண்ற? ஏன் சின்னையா, என்னாச்சு? இல்ல, நான் தெரியாம தான் கேக்குறேன். இப்ப என்ன பண்ற? கீழே பெட்ஷீட் விரிச்சு தூங்க போறேன் சின்னையா. அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இனிமே நீ எப்பவுமே பெட்ல தான் படுத்து தூங்கணும். தரையில நான் படுத்துக்கிறேன். சின்னையா, என்ன நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்ககிட்ட மட்டும் நான் ஒண்ணு சொல்லவா? சொல்லு துர்கா. சின்னையா, நீங்க எப்பவும் போல நீங்களா இருங்க சின்னையா. அதான் உங்ககிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. அதனால நீங்க பெட்ல படுத்து தூங்குங்க, நான் தரையில படுத்துக்கிறேன். இல்ல துர்கா, உனக்கு பார்வை வேற சரியில்லை. சோ அதனால நீ பெட்ல படுக்கிறது தான் கரெக்ட். சின்னையா, எனக்கு பார்வை சரியில்லாம இருக்கலாம், ஆனா என்னோட மனசு எப்பவும் போல சரியாதான் இருக்கு. அப்போ நான் சொல்றத நீ கேட்க மாட்ட, அப்படிதானே துர்கா? ஐயோ சின்னையா, நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. எப்பவுமே நான் தரையில படுத்து பழகிட்டேன். இப்ப எனக்கு தரையில படுக்கிறது புதுசு கிடையாது. ஆனா நீங்க எப்பவும் மெத்தையில படுத்து பழகிட்டீங்க. அதனால நீங்க தரையில படுக்கிறது உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க மெத்தையிலே படுத்துக்கோங்க சின்னையா. துர்கா, அது ஒண்ணு எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல. நீ உண்மையிலேயே என் வார்த்தைக்கு மரியாதை கொடுத்தேனா நீ முதல்ல பெட்ல போய் படு. ஏய், என்ன பாத்துக்கிட்டே இருக்க? முதல்ல பெட்ல போய் படு. உயிரென நான் இருப்பேன் அன்பு. இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். உயிரே, உன் உயிரென நான் இருப்பேன் அன்பு. இனிமேல் உன் இதழினில் நான் சிரிப்பேன். இதமாய் உன் இதயத்தில் காத்திருப்பேன். கனவே துர்கா, நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன். இனிமே எதுவா இருந்தாலும் என்ன கூப்பிடு. நீ எதுவும் பண்ணக்கூடாது. உன் பக்கத்துல இருந்தே நான் நல்லா பாத்துக்கிறேன். நீங்க சொன்ன இந்த ஒத்த வார்த்தைக்காக இனிமே என் ஆயுசு முழுக்க கண்ணு தெரியாம இப்படி இருந்துடலான்னு தோணுது சின்னையா. என்னமோ தெரியல, இப்ப நீங்க என் பக்கத்துல இருக்கும்போது எனக்கு கண்ணு தெரியலங்கிற குறையே தெரியல. துர்கா,
நான் வெளியில போயிட்டு வந்த அவசரத்துல கேட்க மறந்துட்டேன். நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சின்னையா. பொய் சொல்லாத. உண்மையிலே சாப்பிட்டேன் சின்னையா. இங்க என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணு நீ சாப்பிட்டேன்னு. அது வந்து சின்னையா, உங்க மேல சத்தியம் மட்டும் வேண்டாம். அப்போ நீ சாப்பிடல. இப்படி வெறும் வயித்துல இருந்தா எப்படி நிம்மதியான தூக்கம் வரும்? இங்க பாரு துர்கா, நமக்கு உடம்பு சரியில்லாதப்போ சாப்பாடு தான் பெரிய மருந்து. அதனால யாரு என்ன சொன்னாலும் அது எதையுமே காதுல வாங்கிக்காம நல்லா நேரத்துக்கு சாப்பிடணும். நாம சாப்பிட்டா மட்டும்தான் நம்ம உடம்பு நல்லா இருக்கும். நம்ம உடம்பு நல்லா இருந்தாதான் நம்ம மனசும் நல்லா இருக்கும். இரு, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். சின்னையா, உங்களுக்கு எதுக்கு வீண் சிரமம்? என்ன காட்டுல அந்த ரவுடிங் எல்லாரும் சேர்ந்து அடிச்சு கொலை பண்ண பார்த்தப்போ நீ பதறி அடிச்சுட்டு வந்து என்ன காப்பாத்துனேல. அப்ப நான் உன்கிட்ட என்னால உனக்கு எதுக்கு வீண் சிரமம், நீ அங்கிருந்து போயிடுன்னு எவ்வளவு வாட்டி சொன்னேன். ஆனா நீ என்ன சொன்ன? இது என்னோட கடமைன்னு சொன்னேல்ல. அதே மாதிரிதான் இது என்னோட கடமை. சோ நான் போய் கடமையை ஒழுங்கா செய்யறேன். ஓகே, வெயிட் பண்ணி இப்ப வரேன். அது எதுவோ 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 என்னுள் பேச, உயிருக்குள் ஒரு ஓசை, அது எதுவோ 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 என்னுள் பேச, உயிருக்குள் ஒரு ஓசை, அது எதுவோ 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 வந்து பேச, உயிருக்குள் ஒரு ஓசை, அது எதுவோ 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 வந்து பேச. கண்கள் ரெண்டும் தேட, நெஞ்சம் என்று வாட, துக்கத்தை மறைக்கும் ஒரு மனது, உள்ளுக்குள்ளே ஆசை என்னவென்று சொல்ல புரியாமல் தவிக்கின்ற ஒரு வயது. கண்கள் ரெண்டும் தேட, நெஞ்சம் என்று வாட, துக்கத்தை மறைக்கும் ஒரு மனது, உள்ளுக்குள்ளே ஆசை என்னவென்று சொல்ல புரியாமல் தவிக்கின்ற ஒரு வயது. இது ஏனோ வாழ்வே ஒரு மாயம் தானோ. இது ஏனோ. துர்கா, டைனிங் டேபிள போய் பார்த்தேன், சாப்பிட எதுவுமே இல்ல. அப்புறம் நான் கிச்சனுக்கு போய் அங்க கொஞ்சம் மாவு இருந்துச்சா, அந்த மாவு எடுத்து அப்படியே எனக்கு தெரிஞ்ச மாதிரி தோசை சுட்டு கொண்டு வந்திருக்கேன். தோசை அப்படி இப்படின்னு தான் இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோ என்ன. என் லைஃப்லயே ஃபர்ஸ்ட் டைமா உனக்காக தான் தோசை சுட்டிருக்கேன். தந்தை இருந்தும் அனாதையானே நம்மா, உடலை விட்டு உயிர் பிரியும் வேதனை எனக்கு நம்மா, நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா, நீரடித்து நீர் விலகாதம்மா, நீ அடித்தால் வலி தாங்காதம்மா, தாயிருந்தும் தந்தை இருந்தும் கருமம் கருமம் கருமம். அதையானேனம்மா, உடலை விட்டு உயிர் பிரியும் வேதனை எனக்கேனம்மா. சின்னையா, உங்களுக்குள்ள இப்படி ஒரு மனசு இருக்கா? அப்போ உண்மையிலேயே உங்களுக்கு என்ன அவ்வளவு பிடிக்குமா? சின்னையா, நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டு இருக்கேன், என்ன மன்னிச்சிருங்க சின்னையா. இங்க பாரு துர்கா, நான் இப்ப ரொம்ப கஷ்டப்படுறேன்னு உங்ககிட்ட சொன்னனா, உன்னோட இந்த நிலைமைக்கு நானும் ஒரு விதத்துல காரணம். நீ கௌரியோட ஊருக்கு தாராளமா போலாம். ஆனா நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகும்போது எல்லாமே சரியாயி
பழைய துர்காவா தான் கிளம்பி போகணும். அது வரைக்கும் உன்னை பத்திரமா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. துர்கா, நீ எனக்காக எவ்வளவோ பண்ணிருக்க. என் உயிரையே நீ காப்பாத்திருக்க. அதுக்கு நான் நன்றி கடன் பட்டிருக்கேன். இந்தா சாப்பிடு. ஆ ஆ என்ன அத்தை டென்ஷனா வரீங்க? ஓ, உங்க புள்ள பொண்டாட்டிக்கு பணிவிட பண்ணத பார்த்த டென்ஷனா? இன்னும் என் கண்ணால என்னென்ன கன்றாவையெல்லாம் பார்க்கணுமோ என்னமோ. அத்தை, நீங்க ஆரம்பத்துல இருந்து ஒரு விஷயத்த நல்லா யோசிச்சு பாத்தீங்களா? அந்த குட்டி பிசாசு கௌரி எப்பெல்லாம் இந்த வீட்ல இருக்கோ, எப்பெல்லாம் அந்த துர்கா பக்கத்துல இருக்காளோ, அந்த நேரத்துல அந்த துர்காவை நம்ம எதுவுமே பண்ண முடியல. நீ இப்ப பேசுறது அந்த கௌரி காதுல விழுந்துச்சுன்னா அப்புறம் அதை வச்சு நம்ம மேல ஏதாவது பில்லி சுனியம் ஏவி விட்டுருவா. அத்தை, கவலையே படாதீங்க, அந்த கௌரி வீட்ல இல்ல. அப்பாடா, பெத்த தாய்க்கு ஒரு ஒத்தாசை பண்ணாம அந்த வேலைக்காரி கண்ணுக்கு டிராப்ஸ் ஊத்த போறான். இதுக்கப்புறமா அந்த கௌரி இங்க இருந்தா என்ன, இல்லனா என்ன? அத்தை, நீங்க இப்ப சந்தோஷப்படுற மாதிரி நான் ஒரு விஷயம் சொல்ல போறேன். முதல்ல அது என்ன விஷயம்னு சொல்லு. அத்தை, அசோக் துர்கா கண்ணுக்கு மருந்து போட அவன் போய் மருந்து வாங்கிட்டு வந்தான். எவினா, நான் எதை மறக்கணும்னு நினைக்கிறேனோ அதையே மறுபடியும் ஞாபகப்படுத்துற. நீ அதை சொல்றப்ப இங்க பாரு, என் உடம்புல பிபி அதிகமாயிடுச்சு. அத்தை, நான் சொல்றத முழுசா கேளுங்க. சரி சரி, சீக்கிரம் சொல்லு. அத்தை, அந்த துர்கா கண்ணுல ஊத்த போற டிராப்ஸ்ல நான் கெமிக்கல் கலந்து வச்சிட்டேன். அவ எக்கெட கெட்டு தொலைறான்னு விட வேண்டியதானே? நீ போய் எதுக்கு அதுல கெமிக்கல்லாம் கலந்து வைக்கிற? ஐயோ, இந்த மட சாம்பிராணிக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியலையே. அத்தை, குறுக்க பேசாம நான் சொல்றத கவனமா கேளுங்க. அத்தை, அந்த டிராப்ஸ்ல நான் ஒரு கெமிக்கல் கலந்து வச்சிட்டேன். அத அசோக் துர்கா கண்ணுல ஊத்துன உடனே அவ கண்ணு பயங்கரமா எரிய ஆரம்பிச்சிடும். அந்த எரிச்சல்ல அவ துடிச்சு போயிடுவா. இப்போ டெம்பரவரியா போயிருக்கிற அவ கண்ணு இந்த கெமிக்கல் பட்டு எரியறதுனால நிரந்தரமா போனாலும் போயிடும். அத்தை, உங்க சந்தோஷம் இன்னும் நிறைய இருக்கணும்னா அவ கண்ணெரிச்சல பாக்கணும்ல. கண்டிப்பா அப்ப பார்க்கணும். சந்தோஷம்ல. வாங்க போலாம். வா வா வா. கிடைச்சிருச்சு. அப்படியே சாஞ்சுக்கோ. ஓகே, கண்ணை ஓபன் பண்ணு. ஐயோ, கண்ணை ஓபன் பண்ணு, ஓபன் பண்ணு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. சினியா, என்ன என்னாச்சு துர்கா? ஏய், ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. துர்கா, துர்கா என்னாச்சு? சினியா, துர்கா என்னாச்சு? சரி சரி, வா வா வா, உட்கார் 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 உட்கார். ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. இரு இரு. சினியா, கண்ணை காட்டு, கண்ணை காட்டு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல. ஒரு நிமிஷம் இரு துர்கா, பயப்படாத. ஒண்ணு இல்ல, இங்க பாரு. ஒண்ணு இல்ல, ஒண்ணு இல்ல.
சரியாயிடுச்சா? ஏய் துர்கா, ஒண்ணு இல்ல துர்கா, இங்க பாரு. ஏய் உட்காரு. ஒரு நிமிஷம் இரு. வீணா, நீ சொன்ன மாதிரியே அந்த கௌரி குட்டிச்சாத்தான் வீட்ல இல்லனா நாம நினைச்ச எல்லா காரியமும் நடக்குது. அட ஆமா அத்தை, அதத்தான் நான் ஆரம்பத்துல இருந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆனா நான் சொல்றப்ப அத நீங்க யாருமே சீரியஸா எடுத்துக்கிறது இல்ல. அந்த குட்டிச்சாத்தான வீட்டை விட்டு வெளியே துரத்துனாலே அடுத்தடுத்து நாம நினைக்கிற எல்லாமே சக்சஸ்ஃபுல்லா நடந்துரும் அத்தை. கண்ணத்தோர ஒண்ணு இல்ல. இங்க பாரு துர்கா, சரியாயிடும். ஒண்ணும் இல்ல, அப்படியே படு. சரி வா போலாம். சீக்கிரம் வாங்க. ஆரம்பத்துல இருந்து ஒவ்வொரு விஷயத்திலயுமே ஏன் துர்காவுக்கு மட்டும் தப்பா நடக்குது? எப்படியாவது துர்காவுக்கு பழையபடி கண் பார்வை திரும்ப கொண்டு வந்துடணும்.